இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாம எதிர்பார்த்ததை விட நிறைய நகைங்க கிடைச்சிருக்கு. இனிமே நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். இன்னைக்கு நைட்டே நம்ம கம்பி நிட்ட வேண்டியதுதான். ஆமாண்டா, யாருக்கும் தெரியாம காது வச்ச மாதிரி எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். சரி, இங்க வேலையில இருக்கிற ஸ்டாஃப்ஸை இப்பவே கிளம்ப சொல்லிடலாமா? அனுப்பி வச்சிருவோம். இனிமே அவங்க எதுக்கு? அவங்க இங்க இருந்து கிளம்புனாதான் நம்ம நகையெல்லாம் பேக் பண்ணி எஸ்கேப் ஆக முடியும். அவங்கள அனுப்பிவா. இது எல்லாத்தையும் இதுல என்ட்ரி அம்மா, பண்ணிடு. நீங்க கிளம்புங்க. இன்னைக்கு வேலை முடிஞ்சது, நாளைக்கு வாங்க. என்னடி இப்பயே போ சொல்றாங்க? தெரியலடி, அவங்க தான் போக சொல்றாங்க. நாம என்ன பண்ண முடியும்? வா போலாம். சித்தி, நம்ம ஊர் ஜனங்க இவ்வளவு முட்டாளா இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அந்த சாமுண்டீஸ்வரி சொன்னதும் இவ்வளவு நகையை அள்ளி கொடுத்துருக்காங்க. அந்த சாமுண்டீஸ்வரியே முட்டாள் தானம் அவனே. இல்லனா இவங்கள அவ நம்பியிருப்பாளா? மொத்த நகையும் இவ்வளவுதானா? ஆமா மேடம், ஊர்ல பாதி பேருக்கு மேல வந்து வச்சாங்க. வைக்காதவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. சரி, கிடைச்ச வரைக்கும் போதும். இப்பவே ஊரை விட்டு போயிடுங்க. யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல இந்த நகைகளை எல்லாம் பத்திரமா வைங்க. அப்புறம் ஒரு 4-5 நாளைக்கு வெளியில தலை காட்டாதீங்க. யாரு கண்ணையும் படாம இருங்க. முக்கியமானது, நான் முன்னமே சொன்ன மாதிரி நீங்களும் எனக்கு போன் பண்ண வேணாம், நானும் உங்களுக்கு போன் பண்ண மாட்டேன். சரிங்க மேடம். சரிங்க மேடம். நீங்க முன்னைய விட இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த டிரைவர் பையல நீங்க ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆகிறது தெரிஞ்சது, அவன் சும்மாவே இருக்க மாட்டான். சல்லட போட்டு தேடுவான். அவன் கையில மாட்டினீங்க, உங்க சோழிய முடிச்சிருவான். சார், அவனால எங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. எங்க கிட்ட அவன் ஏமாந்துதான் போவான் பாருங்க. அப்படியெல்லாம் அலட்சியமா இருக்காதீங்க. இது சாமுண்டீஸ்வரி மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயமே இல்ல, மொத்த ஊர் ஜனங்களும் சம்பந்தப்பட்ட விஷயம். அவங்க நகையை கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவான். புரியுதா? நாங்க அனுபவப்பட்டவங்க சொல்றோம், கேட்டுக்கோங்க. ஆமா, ரொம்ப கவனமா இருங்க. ஒரு வாரம் 10 நாள் அமைதியா இருங்க. அதுக்குள்ள அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த நகையெல்லாம் நீங்க எங்க வேணா போய் வித்துக்கோங்க. எனக்கு கொடுக்க வேண்டிய ஷேரை கொடுத்துட்டு மிச்சத்தை நீங்களே வச்சுக்கோங்க. சரிங்க மேடம், நீங்க சொல்ற மாதிரி செய்யறோம். சரி, இப்போ கிளம்புங்க. வரோம் மேடம். சித்தி, இது வரைக்கும் நம்ம நினைச்சது எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. மிச்சத்தையும் நம்ம கரெக்டா செஞ்சுட்டோம்னு வைங்க, அந்த சாமுண்டீஸ்வரி சொத்து பத்தி எல்லாத்தையும் இழந்து நடு தெருக்கு வந்து நிப்பா. மவனே, உனக்கு அதுல என்ன சந்தேகம்? விடிஞ்சதும் நகை கம்பெனிக்காரங்களை காணாம ஊர்க்காரங்க அதிர்ச்சியாக போறாங்க. நகைங்களை தொலைச்ச கோவம் சாமுண்டீஸ்வரி மேலதான் திரும்பும். அவங்க கொதிச்சு போய் சாமுண்டீஸ்வரிய ஒரு வழி பண்ணாம விட மாட்டாங்க. நாளைக்கு அவ எல்லாத்தையும் இழந்து வீதிக்கு வர போறது உறுதி. அம்மா, 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 சரி அம்மா, வெளியில வாங்கம்மா. வெளியில வாங்கம்மா. வெளிய வாங்கம்மா. சாமுண்டீஸ்வரி அம்மா. அம்மா, அம்மா, என்ன வரல? சாமுண்டீஸ்வரி அம்மா. என்ன வெளியே யாரோ கூப்பிடுறாங்க? தெரியலையேக்கா. சரி வா போய் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். என்ன காலையிலேயே எல்லாரும் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? அம்மா, நாங்க மோசம் போயிட்டோமா. என்ன சொல்றீங்க? மோசம் போயிட்டீங்களா? அம்மா, நேத்து நீங்க திறந்து வச்ச நகை கம்பெனி இன்னைக்கு பூட்டி இருக்குமா. என்ன சொல்றீங்க? பூட்டி இருக்கா? ஆமாமா, பூட்டி தான் கிடக்கு. அந்த ஆபீஸ்ல யாருமே இல்ல. ஆஹா, அத்தை அனுப்புன ஆளுங்க கம்பியை நிட்டிட்டானுங்களா? அடியே அக்கா காரியே, நீ செத்தடி. அம்மா, உங்களை நம்பி தானே எல்லாத்தையும் செஞ்சோம். இப்ப எங்க நகையெல்லாம் தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்களே.
வாயை கட்டி வைத்த கட்டி சேர்த்து வச்ச நகையெல்லாம் இந்த படுபாவைங்க மொத்த நகையும் தூக்கிட்டு போயிட்டானுங்களேம்மா. எங்க வயிறெல்லாம் எரியுதுமா. அவனுங்க நல்லாவே இருக்க மாட்டானுங்க, நாசமா தான் போவானுங்க. எங்க சாபம் அவனுங்கள சும்மாவே விடாது. இருங்க இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? முதல்ல அங்க போய் பார்க்கலாம். முழுசா என்ன நடந்திருக்குன்னு தெரியாம எந்த முடிவுக்கும் வர முடியாதுல்ல. என்னமா முடிவு பண்றது? அவனுக்கு தான் ராத்திரியோட ராத்திரியா ஆபீஸையே காலி பண்ணி போயிட்டானுங்களே. அங்க வேலை செஞ்சவங்களையும் நேரமா வீட்டுக்கு போக சொல்லியிருக்கானுங்க. எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா அவனுங்க பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் செஞ்சிருக்கானுங்க. நீங்க அவ்வளவு தூரம் சொன்னதுனாலதாம்மா உங்களை நம்பி நகைய வச்சோம். இப்படி ஏமாத்திட்டு போயிட்டானுங்களேம்மா. என்னம்மா பண்ண போறீங்க? அத்த, சகல அன்னைக்கே சொன்னாப்ல, அவசரப்படாங்க, ஏதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்கன்னு. அவர் மேல இருந்த கோவத்திலையும் வெறுப்புலையும் அவர் சொல்றதை எதையும் காதுல வாங்கிக்காம எல்லாத்தையுமே செஞ்சீங்க. இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய சிக்கல்ல வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னு. அம்மா, ஏற்கனவே இப்படிதான் அவசரப்பட்டு வீட்டை இழக்க இருந்தோம். அப்போ அந்த பிரச்சனையில இருந்து என் புருஷன் தான் காப்பாத்தினாரு. உங்க ஈகோ அவர் சொல்றத கேட்க விடாம தடுத்துருச்சு. இப்ப அவனுங்க உங்களை ஏமாத்திட்டு ஓடிட்டானுங்க. போதும், எல்லாரும் பேசுறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் எதுக்கும் அங்க என்ன நடந்திருக்குன்னு போய் பார்த்துட்டு வரேன். சந்திரா, வா போலாம். என்ன இது? போட காணோம். என்னக்கா பூட்டி இருக்கு? தெரியலையே. போய் பாப்போம். என்னாச்சுக்கா? ஓபன் ஆகலையா? கதவு பூட்டி இருக்கு. அக்கா, ஊர் ஜனங்க சொன்ன மாதிரி அவனுங்க எல்லா நகையும் எடுத்துக்கிட்டு ஓடிட்ட மாதிரி தான் தெரியுது.